ஐபிஎஸ்ல செலக்ட் ஆனேன். அது வரைக்கும் அர்த்தம் இல்லாம போயிட்டு இருந்தேன் வாழ்க்கை. அதுக்கப்புறம் மொத்தமா மாறி போச்சு. வாழ்க்கையில மறக்க முடியாது. ஒரு காலத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னா, பேய் படம் வந்ததுன்னா தொடர்ந்து பேய் படமாக வரும், சாமி படம் வந்ததுன்னா தொடர்ந்து சாமி படமாக வரும், போலீஸ் படம் வந்ததுன்னா தொடர்ந்து போலீஸ் படமாக வரும். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா லியோ இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ், விடாமுயற்சி இஸ் ஈக்குவல் டு பிரேக் டவுன், நேர்கொண்ட பார்வை இஸ் ஈக்குவல் டு பிங்க். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விடாமுயற்சி அப்படின்னு சொன்ன உடனே நான் விடாமுயற்சியாக வீடியோ போட்டு உங்கள் சப்போர்ட்டால் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். போன மாதம் கூட நான் ஒரு க்ளோஸ் டு 10 மில்லியன் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். பென்ட்லி கார் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுங்க. என்னென்ன மாதிரிலாம் கேட்டு பார்த்துட்டேன், பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சரி, புதுசாக இந்த மாதிரி கேட்டு பார்ப்போமே. ரீசன்ட் டைப்ஸில் டாப் ஹீரோஸ் நடித்த மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீமேக் மூவிஸாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லியோ, விடாமுயற்சி அகைன் அது ஒரு ரீமேக் மூவி, பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் மூவிலேருந்து ரீமேக், நேர்கொண்ட பார்வை அகைன் அது ஒரு நார்த் இந்தியன் மூவிலேருந்து ரீமேக். இப்படி தான் போயிட்டுருக்கு. ரீமேக் மூவியே பண்ணக்கூடாதா, ரீமேக்கே பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரீமேக் பிடிக்கும் ஒன்ஸ் இன் அ வைல். ஏன்னா நம்ம ஃப்ளேவரில் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம லீட் ரோல்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ அதில் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாபநாசம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ரீமேக் ஃப்ரம் மலையாளம். பட் ஆனால் கமல் சார் அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அவரோட ஃப்ளேவர் நம்ம தமிழ் ஃபில்மில் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்க முடியும் அது கண்ணால். அந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் நல்ல கண்டென்ட் நம்ம தமிழில் ரீமேக் பண்ணுறது இஸ் அப்ரிஷியேட்டபிள். பட் என்றைக்குமே ரீமேக் மூவிஸோட ஒரிஜினல் ஸ்டோரி, ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு என்றைக்குமே வேல்யூ அதிகம். ஸோ அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எஸ்பெஷலி டாப் ஹீரோஸ் விஜய், அஜித் இவங்கெல்லாம் வச்சு மோஸ்ட் ஆஃப் த படம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரீமேக் மூவிஸ் தான் வந்திருக்கு. எஸ், ஒரிஜினல் கண்டென்ட்ஸும் வருது, பட் ரீமேக் மூவிஸ் தான் வருது. இது எப்படி நான் பார்க்குறேன்னா ஒரு சேஃப் ப்ளே மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஸ்டோரி அமையிறது தான் பெரிய விஷயம், அதுக்கப்புறம் தான் மெத்தது எல்லாமே. ஸோ ஸ்டோரி இருக்குது, அதை எப்படி நம்ம பட்டி டிங்கரிங் பார்த்துட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஒன்ஸ் இன் அ வைல் இது நல்லா தாங்க இருக்கும், பட் ரிப்பீட்டடாக இது வர்றது கண்டிப்பாக ஒரு மாதிரி தான் இருக்குது எனக்கு பர்சனலி. ஏன்னா தளபதி 69 அகைன் அது ஒரு தெலுங்கு ரீமேக், பாலையாவோட படம் பகவத் கேசரின்னு ஒன்று வந்திருந்தது, அதோட ரீமேக்குன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் அது ஒரு தளபதி 69 அப்படின்னும்போது அவர் க்ளோஸ் டு எண்டிங் இஸ் கெரியர் இன் மூவி அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரிஜினல் கண்டென்ட், நல்ல கண்டென்ட் இருந்து அவர் பண்ணும்போது அதோட வேல்யூ எப்படி இருக்கும், ப்ளஸ் ஒரு ரீமேக் அதோட வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்றைக்குமே நான் சொல்கிற மாதிரி ரீமேக் கண்டென்ட்டோட ஒரிஜினல் கண்டென்ட்டுக்கு எப்பயுமே வேல்யூ அதிகம். ப்ளஸ் இவங்க எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணாத டேரக்டர்ஸ் கிடையாது. வினோத்தாக இருக்கட்டும், மற்ற டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ரீமேக் பண்ணுற டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரிஜினல் கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வெளியவும் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பிரேக் கிடச்சி உள்ளே வந்து எதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்ககிட்ட அவ்வளோ நல்ல கண்டென்ட் இருக்குது, நல்ல ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்த ரீமேக்ஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்றது எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. படம் ரீமேக் மூவிஸ் எப்பயுமே வந்துட்டுருக்கு. ஒரு காலத்தில் பத்ரியாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், இதெல்லாம் ரீமேக் மூவிஸ் தான். பட் ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு ஓடிடின்னு ஒன்று கிடையாது, இன்டர்நெட் இந்த லெவலில் பூம் ஆகலை. நம்ம அதெல்லாம் தெரியாமையே இது ஒரு ரீமேக்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாமே நம்ம அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம். பட் இப்போ கதையே வேறங்க. ஒரு கிளிக்கில் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைம் இருக்குது, ஹாட்ஸ்டார் இருக்குது, இது இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதிலலாம் ஆல்ரெடி நம்ம அந்த பார்த்த கண்டென்ட்டையே திருப்பி பார்க்கும்போது எனக்கு அந்த லெவலில் வந்துட்டு அது எந்த லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துகிட்டு போகுதுன்றது தெரியல. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு ஹிட் படம் கோட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா அகைன் ஒரு ஹாலிவுட் மூவியை தழுவிய ஒரு படம் தான். நிறைய சீன்ஸ் ரிசம்பிள் ஆகும், மேபி அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ரீப்ளேஸ் ஆகியிருந்தாலும் இட்ஸ் எவிடென்ட்லி ஒரு ரீமேக் மூவி தான். அது அவர் டைரக்டரே ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருப்பார். ஜெமினி மேன் அப்படின்னு ஒரு வில் ஸ்மித்தோட படம், அதோட ரீமேக் தான். நிறைய பேர் பேசலை இதை பற்றி. ஸோ ஏன்னு எனக்கு புரியல. சரி, நம்ம பேசலாம். மேபி நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், இல்லை நிறைய பேர் ஏற்றுப்பாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ரீமேக் மூவிஸ்லாம்? தொடர்ந்து இந்த மாதிரி ரீமேக்ஸ் மூவிஸ் வர்றது உங்களுக்கு
ஃபேன் பாயாக தாண்டி அந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இந்த மாதிரி ஓஜி கண்டென்ட் வர்றது தான் நீங்கள் விரும்புவீங்களா? இல்லை ரீமேக் கண்டென்ட்ஸ் வந்தாலும் ரிப்பீட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் வந்தாலும் ஓகேவா அப்படின்றது என்னன்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். until then, take care, bye bye.